தர்மபுரியில் கோவில் நிலத்தை குத்தகை எடுத்த விவகாரம் தொடர்பாக ஒப்பந்ததாரர்களுக்கும் நகராட்சி பெண் தலைவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தர்மபுரி பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள செல்லியம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை சில மாதங்களுக்கு முன் முருகேசன் என்பவர் குத்தகைக்கு எடுத்துள்ளார். இந்த இடத்தில் உணவகம் கட்ட ஒப்புதல் கோரி ஆறுமுகம் என்பவர் விண்ணப்பித்த நிலையில் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தும் ஒப்புதல் அளிக்காமல் அலைக்கழிப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முறையிடுவதற்காக நகர்மன்ற சேர்மன் லட்சுமியை சந்திக்க சென்றபோது அவரது கணவர் தங்களுக்கு மிரட்டல் விடுப்பதாக ஒப்பந்ததாரர் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார். இதனிடையே குத்தகைக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் வந்து அனுமதி கோரி தனது கணவரை தாக்க முயற்சித்ததாக நகரமன்ற தலைவர் லட்சுமி காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார். இந்நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. அதிகாரத்துக்கு வேலை இல்லை. என்ன வேலை எங்களுடைய ஐயா இவரை வந்து போயிட்டு எழுந்து அடிக்கிறதுக்கு வந்தாருங்க. அவர் கேட்கறதுக்கு வந்து நாங்கள் தான் அவர் அடிக்க போனோம், நாங்கள் 4 பேர் 5 பேர் சேர்ந்து நாங்கள் அடிக்க போனோம்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்து சுத்த பொய்யுங்க. நாங்கள் கேட்க போனதுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் எங்கள் முதல்ல அவ்வளோ போட்டிருக்கோங்க. நாங்கள் எல்லாருமே போட்டிருக்கோம். கவர்மெண்ட் மூலியமாக நாங்கள் HRNCயில் நாங்கள் ஸ்கெட்சு கொடுத்துருக்கோம், அப்ரூவ் வாங்கியிருக்கோம். இது ஈபிக்காக வேணுன்றதுக்காக கேட்குறோம். நாங்கள் அப்ரூவ்காக நாங்கள் போகிறோம். எல்லாமே நாங்கள் கொடுத்து பண்ணிட்டோம். என்னென்ன ஃபார்மாலிட்டியும் பார்த்துட்டோங்க. எல்லா ஃபார்மாலிட்டியும் பார்த்துட்டோங்க. மறுபடியும் நீங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு கேட்டவங்க எங்களை வந்து இது பண்ணிட்டு தர முடியாதுன்னு ஒருமையில பேசுறாரு. வந்து எங்களுக்கு வந்து இது பிளான் கொடுங்கன்னு கேட்டாங்க. எங்களுக்கு அந்த கோயில் இடத்துக்கு வந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த உரிமை கிடையாது, நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம். நாங்கள் இல்லை, நாங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு கொடுத்து ஆகணும், எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னோம். ரவுடித்தனம் பண்ணிங்கன்னு மிரட்டிட்டு வந்து இங்கே கூச்சல் போட்டு பிரச்சனை பண்ணுறதுக்குனே வந்தவங்க. அவங்க எந்த இதுக்கும் அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணுன்றவங்க அவங்க 5 பேருமே கிடையாது. பார்க்கலாம், நான் பண்ணுறேன் பாரு, என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு தான் வெளியே சொல்லிட்டு தான் வெளியே போனாங்க. அவர் ஒரு உடம்பு சரியாத மனுஷன் போய் அடிக்க போனால் அப்போ நான் சேர்மன் பார்த்துன்னு உக்காந்துக்கணுமா? எங்கள் வீட்டுக்காரர் அடிக்க போனால் நான் பார்த்துன்னு உக்காந்துக்குமா? அப்போ நான் போய் மிரட்டினேன், இங்கே என்ன பேசுகிறீங்க, இங்கே அடிக்க வரீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே போகணும் தான் சொன்னேன் நான். ஆனால் அத்தனை பேரும் அவங்களுக்கு அந்த இடத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.